வணக்கம். உங்க பொது அறிவை கொஞ்சம் பவர் அப் செஞ்சுக்கலாமா? இது ஒரு வேகமான, விறுவிறுப்பான ஒரு குட்டி டெஸ்ட். நீங்க ரெடியா? வாங்க, உடனே ஆரம்பிக்கலாம். சரி, கேள்வியிலேருந்தே ஆரம்பிப்போம். இப்ப நான் கேட்க போற கேள்விகள்ல உங்களுக்கு எத்தனைக்கு பதில் தெரியும்னு பாருங்க. இது உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி தான். ஓகே, முதல் ரவுண்டுக்கு போலாமா? இந்த ரவுண்டோட பேரு பிரபலமான முகங்கள் அண்ட் முதன்மைகள். அதாவது உலகத்துல ரொம்ப முக்கியமான சில நபர்களையும் அவங்க செஞ்ச முதல் விஷயங்களையும் பத்தி பார்க்க போறோம். ரெடியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. விளக்கு ஏந்திய பெண்மணி, அதாவது த லேடி வித் த லேம்ப்னு யாரு சொல்றோம்? இது ரொம்பவே பிரபலமான ஒரு புனைப்பெயர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? சரியான பதில் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். இவங்கள பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம பாக்குற மாடர்ன் நர்சிங் இருக்குல்ல, அதுக்கு அடித்தளமே இவங்க போட்டதுதான். மருத்துவ உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க இவங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒருத்தர் டைனமைட்ட கண்டுபிடிச்சாரு. ஆனா அவர் விட்டுட்டு போன விஷயம் ரொம்பவே அமைதியானது. பாருங்க, கண்டுபிடிச்சது ஒண்ணு, ஆனா அவரோட பேர் நின்னுது இன்னொன்னுல. யார் அவரு? கரெக்ட், அவர்தான் ஆல்ஃபிரட் நோபல். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அழிவுக்கு காரணமான டைனமைட், இன்னொரு பக்கம் அவரோட சொத்துல இருந்துதான் உலகத்துக்கே மிக உயரிய விருதான நோபல் பரிசு கொடுக்கறாங்க. அமைதி, இலக்கியம், அறிவியல்னு பல துறைகளுக்கு. எவ்ளோ பெரிய முரண்பாடு இல்ல? சரி, இப்போ கொஞ்சம் சினிமா பக்கம் போவோமா? ஒரே ஒருத்தர் அதிகபட்சமா அகாடமி விருதுகள், அதாவது ஆஸ்கர் விருதுகளை வாங்கியிருக்காரு. ஆல் டைம் ரெக்கார்ட் இது. யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த சாதனையாளர் வேற யாரும் இல்ல, வால்ட் டிஸ்னி தான். ஆனா அவர் ஜெயிச்சதை யாருன்னு தெரிஞ்சதை விட எத்தனை ஜெயிச்சாருன்னு கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. 36. ஆமா, மொத்தம் 36 ஆஸ்கார் விருதுகள். இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு ரெக்கார்ட். இன்னைக்கு வரைக்கும் யாருமே இதை நெருங்க கூட முடியல. அடுத்தது ரவுண்ட் 2, புனைப்பெயர்களின் உலகம். இந்த ரவுண்ட்ல நாம உலகத்துல இருக்கிற சில பிரபலமான இடங்களோட நிக்நேம்ஸ், அதாவது செல்ல பெயர்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, முதல் கேள்வி இதுதான். 1000 ஏரிகளின் நிலம்னு எந்த ஐரோப்பிய நாட்டை சொல்றாங்க? இது ஒரு கிளாசிக் ஜியோகிராஃபி கேள்வி. ஒரு நாடு முழுக்கும் ஏரிகள் தான். அது எந்த நாடு? பதில் ஃபின்லாந்து. ஆனா இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு. பேருதான் 1000 ஏரிகளின் நிலம். ஆனா உண்மையில அங்க 1000 ஏரிகள் இல்ல, கிட்டத்தட்ட 1,80,000 ஏரிகளுக்கு மேல இருக்கு. நினைச்சு பாருங்க. சரி, இப்ப நம்ம நாட்டுக்குள்ள வருவோம். இந்தியால மகிழ்ச்சியின் நகரம், அதாவது சிட்டி ஆஃப் ஜாய்னு எந்த நகரத்தை சொல்றோம்? இதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு பெயர் தான். கெஸ் பண்ணுங்க. கரெக்ட், கொல்கத்தா தான் அந்த மகிழ்ச்சியின் நகரம். ஏன்னா அந்த ஊரோட கலை, இலக்கியம், கலாச்சாரம், வரலாறு எல்லாமே ரொம்ப உயிரோட்டமா இருக்கும். அதனாலதான் அந்த பேரு. அடுத்தது ரவுண்ட் 3, எல்லாவற்றின் அறிவியல். இப்ப நாம கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போக போறோம். சில இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் உண்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சரி, இது ஒரு ஆட் ஒன் அவுட் கேள்வி. அதாவது பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். உங்க லாஜிக்கல் திங்கிங்க டெஸ்ட் பண்ணலாமா? நான் இப்ப 4 பேர் சொல்றேன். வியாழன், சூரியன், நெப்டியூன், பூமி. இதுல எது இந்த குரூப்ல சேராதது? நல்லா யோசிச்சு பாருங்க. சரியான பதில் சூரியன். ஏன்னா வியாழன், நெப்டியூன், பூமி இது எல்லாமே கிரகங்கள், அதாவது பிளானெட்ஸ். ஆனா சூரியன் ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம். அதுதான் அடிப்படை வித்தியாசம். அடுத்த கேள்விக்கு போலாமா? புதை படிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ பத்தி படிக்கிற அறிவியல் பிரிவுக்கு என்ன பெயர்? டைனோசர் எலும்பெல்லாம் இருக்குல்ல, அத பத்தி படிக்கிற படிப்பு. அதுக்கு பேரு தொல்லுயிரியல். இங்கிலீஷ்ல பாலியான்டாலஜின்னு சொல்வாங்க. இந்த படிப்பு மூலமா தான் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி எப்படி இருந்துச்சுங்கிற ரகசியம் எல்லாம் நமக்கு தெரிய வருது. சூப்பர். இப்போ நம்மளோட ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ரவுண்ட் 4, மொழிபெயர்ப்பில் ஞானம். இதுல நம்ம தமிழ் மொழியோட ஒரு அழகான பழமொழிய பார்க்க போறோம். பழமொழி இதுதான்: யானைக்கும் அடிசருக்கும். ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான ஒரு பழமொழி. நம்ம தமிழ்ல இந்த மாதிரி எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்கு. சரி, இதோட அர்த்தம் என்ன யோசிச்சு பாத்தீங்களா? இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். எவ்ளோ பெரிய பலசாலியா இருந்தாலும், எவ்ளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்களுக்கும் தப்பு நடக்கும், சில சமயம் தோல்வி வரும். யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு உலக பொதுவான உண்மையதான் இந்த சின்ன வரி சொல்லுது. சரி, நம்மளோட இந்த வேகமான பொது அறிவு பயணம் இப்போ முடியுது. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. அறிவுங்கிறது ஒரு பயணம் மாதிரி தான், அதுக்கு முடிவே கிடையாது. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு எதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்திருக்கு? யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சந்திப்போம்.